ஹாய் குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு நம்ம வந்துடுவோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 35 வயசு ஆகிட்டு 36 வயசு ஆகிட்டு, ஆனால் வேலையே இல்லை, லைஃபு செட்டிலே ஆகவே மாட்டேங்குது. ஸோ ஒருவேளை நமக்கு கேம் ஓவரோ அப்படின்ட்டுலாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். யார் சொன்னது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படி நினைக்கவே செய்யாதுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் நான் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பேன், தவிர சும்மா ஏதோ நம்ம பேசணும் வச்சோம் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா நான் எனக்கு யாருமே சொல்லித்தரதுக்கு ஆள் கிடைக்கல. உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஷேரும் பண்ணி விடுங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயசு போய்கிட்டே இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஸ்டார்டிங் பாயிண்டில் அப்படியே நின்றுட்டே இருக்கோம். சில நேரம் நைட்டில் தூக்கமே வராது, பல நேரம் கூட தூக்கமே வராது. நம்மளோட கவலை, கஷ்டம், கண்ணீர், துக்கம் எல்லாத்தையும் பார்த்ததே ஒரே ஒரு ஆள் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலகாணியாக தான் இருக்க முடியும். உண்மையாக பொய்யா சொல்லுங்கள்? நான்லாம் நிறைய நேரம் நம்மளோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை சொல்ல முடியாத நேரம் படுத்துட்டு அழுதுகிட்டே தூங்குகிற காலம்லாம் நிறைய இருக்குது. இப்போவும் அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். லக்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் அன்லக்கி அப்படின்னு பார்த்தா அது நான் தான் அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு லக்கே வராது. ஆனாலும் நான் நிற்க மாட்டேன். அதாவது 2 நாள் கொஞ்சம் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன். 3ஆவது நாள் சரி இதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பேன். அதனால தான் என்னவோ என் லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா என்றைக்கோ நானே போய் இதாக இருப்பேன் போல். அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னை நானே தேத்திக்குவேன். மற்றவங்க தேத்துறத விட என்னை நானே தேத்துக்கிறதா நான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா தேத்துறது கூட ஆள் கிடையாது நம்ம வீட்டிலலாம். ஸோ நம்ம வாழ்க்கை இவ்வளோதான்ட்டு நிறைய டைம் தோணும். பட் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகுறதுக்கு சேம் ஏஜில் வராது. சில பேர் 20 வயசுலேயே பார்த்திங்கன்னா காரு, பங்களா, வீடு, பைக்குன்னு எல்லாமே செட்டில் சூப்பராக இருப்பாங்க. சில பேர் 40 வயசில் தான் இருப்பாங்க. ஸோ 20 40 சொல்லிட்டு நம்ம கையில் இல்லை. ஏன் இடப்பட்ட 30 நம்ம கையில் இல்லை. எல்லாத்தையும் மேலே இருக்கவும் பார்த்துக்கிறாங்கிற மாதிரி கடவுளோட கையில் மட்டும்தான் இருக்குது. நம்மளோடது ஒரே ஒரு விஷயந்தான் விடாமுயற்சி. ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். ஏன் லேட்டாக சக்ஸஸ் நடந்தால் கூட சக்ஸஸ் தானே. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரகிளை யாருக்குமே தெரியாது, அப்படி தானே. பட் எனக்கு லக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் ஒரு நாள் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக ஆவாங்க. ஏன் நான் சொல்லட்டா, நமக்கு லக்கு இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார மாட்டோம். உட்காருவோம், அது வேறு விஷயம். எப்போ உட்காருவோம் தெரியுமா, அந்த ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இது நமக்கு இந்த வேலை கிடைக்கும் நம்ம நம்பி போய் நின்றுட்டு அந்த வேலை கிடைக்கலங்கும்போது வரும் பாருங்கள் ஒரு கஷ்டம். என்னடா வாழ்க்கை இது, நம்ம எங்கெங்கே போகிறோமோ அங்கெல்லாம் இப்படி அடியாக விழுது அப்படின்னு நினச்சிட்டு எப்படியும் அதுலேருந்து எந்திக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் எந்திப்போம். சரி கொஞ்சம் இதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளை நம்பி குடும்பம் குட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திப்பாங்க. இதில் ஆம்பளைங்களோட மனக்கஷ்டம் தாங்க ரொம்ப அதிகம் பெண்களை விட. ஏன்னா அவங்களுக்கு வீட்டையும் கவனிக்கணும். எப்படி சுற்றி வந்தாலும் சரி, தேடி பிறந்தா அவங்க வாடகை கொடுக்கணும், வீட்டோட செலவு பார்க்கணும், பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் பார்க்கணும், சாப்பாடு செலவு பார்க்கணும், எவ்வளவோ பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எல்லாம் சால்வ் ஆகணும்னா அவங்கள்ட்ட கையில் காசு வேணும், அதுக்கு ஒரு வேலை வேணும். அந்த வேலையும் நல்ல வேலையாக இருக்கணும். அப்போ தான் இந்த சமுதாயத்தில் மதிப்பு இருக்கும். இத்தனையும் நம்ம கைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியாது. நம்ம எவ்வளோ சைலண்ட்டாக ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் தினமும் உள்ள உடஞ்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது யாருக்குமே புரியாது இல்லையா. ஒரு ஜாப்க்கு கிடைக்காம இருக்கலாம்ப்பா, ஒரு சான்ஸ் கூட கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அதுக்காக நாம் ஒன்றும் யூஸ்லெஸ்ஸே கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே உருப்படியாக அவனுக்கு ஒரு வேலை கூட அமையல, வயசு மட்டும் ஏறிக்கிட்டே போகுது, ஆனால் இன்ன வரைக்கும் அவன் என்ன சொல்லிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலையில் இருக்கானா அப்படிம்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் எல்லாருக்குமே ஒரு வேலை ஒரு செட்டிலாக இருக்குன்னா ஒன்று அவங்களோட அப்பா சம்பாத்தியமாக இருக்கணும், இல்லை பொண்டாட்டி வழி சம்பாத்தியமாக இருக்கணும். எந்த சம்பாத்தியமும் இல்லாமல் தன்னால் ஒத்த கால நின்று வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏன்னா அப்பன் சொத்துலையும் மாமின் சொத்துலையும் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த உலகம் ரிசல்ட்டை மட்டும்தான் பார்க்கும். ஆனால் நம்மளுடைய வலி, நம்மளோட முயற்சி, நம்ம தூங்காமல் கழிச்ச நாட்கள் எதுவுமே இந்த உலகத்துக்கு தெரியாது. இது எல்லாமே யாருக்கு தெரியும், நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதை நம்ம தான் ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும். இன்னும் சொல்லப்போனால் சில நேரம் லைஃப்பில் நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங்காகும். உண்மையாக பொய்யா சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா தோல்வி வந்ததால் முடியலை, மீண்டும் எந்திரிக்க மனசு இல்லாதது தான் உண்மையான தோல்வி. சரி தோத்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிக்கணுமே தவிர தோத்துக்கிட்டே இருக்கிறோம் என்னடா பண்ண அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அப்படி யோசிச்சிங்கன்னா நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஸோ அதனால் அதை விட்டுட்டு கொஞ்சமாக வெளியில் வர பாருங்கள்.
இப்போ நம்ம டயர்டாக இருக்கலாம் அப்படி தானே, நம்ம ரொம்பவே டயர்டாக இருப்போம். ஏன்னா நமக்கு ஒரு வேலையோ நம்ம எதிர்பார்த்தது ஏதோ ஒன்று கிடைக்கலனா ரொம்ப மனசு சங்கடமாகி போய் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் இது வந்து ஃபினிஷ்டு இல்லை. இப்போ யாரும் நம்மளை மதிக்கிறனாலும் பரவாயில்ல, ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நம்மளை ப்ரூவ் பண்ணுற நாள் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் எவன் என்ன சொன்னாலும் சரி கண்டுக்காமல் இருங்க. ஒரு பாட்டு ரஜினி சொல்லுவாங்கம்மா, உன்னை பற்றி யாரும் அட என்ன சொன்னால் என்ன, அதை இந்த காதில் வாங்கி அதை அந்த காலில் தள்ளு அப்படின்ட்டு. ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எதையுமே யோசிக்காத, இந்த காதில் வாங்கி அந்த காதில் போய்கிட்டே இருங்க, விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா எவனும் சொல்கிறவன் எவனும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். வாய்க்கிலேயே அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பான். அந்த அட்வைஸ் அவனே வச்சுக்கிட்டோம், நமக்கு அது தேவையில்லை. சரியா? நம்ம டைம் கண்டிப்பாக வரும். நமக்குன்னு ஒரு டைம் வந்து ஆண்டவன் கொடுப்பான். அந்த டைம் வர்ற வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்மளை நம்பி நம்மளோட பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். ஸோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நம்மளை இப்போ கேவலப்படுத்தினவங்க முன்னாடி ஒரு நாள் நின்று பேசுகிற நாள் கண்டிப்பாக வரும். நேருக்கு நேராக நின்று பேசுகிற நாள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வரும். அப்போ பேசுவோம், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வலி, இந்த கவலை, இந்த கண்ணீர், இது எல்லாமே நம்மளை வந்து ஒர்த்தாக தான் மாற்றுமே தவிர இது வந்து நம்மளை கஷ்டத்தையே கொடுக்காது. ஸோ அது வர தயவு செஞ்சு மனசு உடையாமல் இருங்க. தோத்துட்டே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே, சைலண்ட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இதை தட்டி விட்டுருங்க. அவங்க பார்த்துட்டு மோட்டிவேஷன் ஆகி கண்டிப்பாக அவங்களும் சக்ஸஸ் ஆகி மாறணும். ஏன்னா சக்ஸஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் மதிக்கும். இல்லைன்னா நம்மளை வந்து கால் தூசி மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ சக்ஸஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக நமக்கும் நல்லதே நடக்கும். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை மை. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.